நான் எப்படியாவது பில்டிங் மேல ஏறியே ஆகணும். அந்த மேட்டர்ல என்ன சாகடிச்சிடாத, புரிஞ்சுதா? தயாராயிரு, நாம இப்ப அங்க பறந்து போக போறோம். தயாராயிரு, பறந்து போகலாம். அத பாத்தீங்களா, ஹட்டூரி ஏறிட்டா. நம்மளோட அன்பான நண்பர்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. டிங் 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 டிங். சுபாமே ஹட்டோரிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். டிங் டிங். எப்படி எல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்தது அதே மாதிரி நீ ஜம்ப் பண்ணி பாத்தியா? நீ ரொம்ப வேஸ்ட். உன்னால ஒரு ஜம்ப் கூட சரியா செய்ய முடியல. மேல பாரு, இன்னும் இருக்குதுல்ல. சீக்கிரம் போ போ, போய் சாப்பிடு. நல்ல உணவு. குதிச்சு சரியா புடிச்சிட்டியா? என்னோட சிசிங்கிறது நீ நிரூபிச்சிட்ட. நான் கரெக்டா இந்த தவளைய புடிச்சிட்டேன். சீக்கிரமா வா, உனக்கு இன்னும் நிறைய சொல்லி தரேன். சீக்கிரமா வந்துரு, என்ன அலைய விடாத. சரி, மேல போய் பார்க்கலாம். இவன் எங்க போயிட போறான்? எங்க போயிட்ட? கீகோ, கீகோ, நீ எங்க போயிட்ட? இருக்க வேண்டியதா. இது உன்னோட தலையில வைக்க போறேன். சூப்பரா இருக்கு. சரி வா, நம்ம ஜாலியா விளையாடலாம். ஜில்லுன்னு ஒரு தண்ணி, அதுல நீ கோழி, பாட்டு வருதோ இல்லையோ, ஜாலியா குளி. ஏன் இப்படியே வெளியே வந்த ஹட்டோரி? அங்க 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 ஒரு ஃப்ராக் இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? கண்ணை மூடிக்க சுபாமே. என்னது ஃப்ராக் என் ட்ரெஸ்க்குள்ள போச்சு. யாராவது எடுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் இத 1 மணி நேரத்துல எடுத்துருவேன். ஆனா நான் இத பண்ணதுக்காக நீ என் மேல கோச்சுக்க மாட்டல்ல? சொல்லு, கோச்சுட்டியா? கோவப்பட மாட்டேன் தாயே. முதல்ல அதை வெளியே எடுத்தோடு. இப்ப நான் பண்றத பாரு. வெளியில வந்திருக்கீக்கோ, சீக்கிரமா வா. இது பார், இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இல்ல, நான் திரும்பவும் உனக்கு தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன். இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வைக்கணும். நீங்க கேட்ட மீன் போயிடு. நீ கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ரொம்ப ஜாலியா விளையாடணும் இல்லையா? கொஞ்சம் இரு பாக்கலாம். இவ ஹட்டோரி மாதிரி நல்ல விஷயமாவே பேசுறானு. என்னதான் நடக்குது பாக்கலாம், இரு. அவங்கதான் மறைச்சிட்டாங்கல்ல. நீ எப்படிங்க?
நான் யாருன்னு இப்ப காமிக்கிறேன் இரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஜாலியா இருந்துச்சா? இந்த நீ வாங்கிக்கோ. இதெல்லாம் சின்ன பசங்க பண்ற வேலை. இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். என்ன தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா? இல்ல வேற ஏதாவது உனக்கு பண்ணி காட்டுட்டுமா? ஹேமமாக்கி அப்படியே நில்லு. அத்தோடி என்னோட ஹீரோ நீ வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நீ தான் என்னோட ஹீரோ. சுபாமே, நீ சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் அட்டோரி, இப்ப நான் மாட்டி விடுறதுல இருந்து நீ வெளியே வரவே முடியாது பாரு. கட்டி போட்டுட்டான். பாத்தியா என்னோட திறமைய? இனிமே என்கிட்ட சொல்லாத, என்னோட நீதான் பெரிய நிஞ்சான்னு, புரிஞ்சுதா? எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு. கீக்கு நீ எங்க போன? உன்னை ரொம்ப நேரமா தேடுறேன். அந்த கெம்முமாக்கி என்னடான்னா உன்னை மரத்தோட சேர்த்து கட்டி போட்டுட்ட. ஆனா நீ அமைதியா இருக்க. என்ன ஆச்சு உனக்கு? உண்மை சொல்லு ஹட்டோரி. வேற வழி தெரியல கெனிச்சி. நான் உன்னோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஹச்சோடி. நம்ம 2 பேரும் சேர்த்து தான் கட்டி போட்டிருந்தாங்க. நான் ஒரு நிஞ்சா தானே, என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்ல? சொல்லு ஹச்சோடி, சொல்லு. தயவு செஞ்சு அழாத சுபாமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. நான் போறேன். நான் சொல்றத கேளு. ஜாலியா இருந்துச்சுல? உன்னை விட மாட்டேன், நில்லு. சுபாமேக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம்தான். இருந்தாலும் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. டிங் டிங். அத்தோட எனக்கு பிடிச்ச வார்த்தையை சொல்லிட்டா. The secret of Hattori's power. Ding ding. அதை எடுத்துக்கிட்டு போகாத கியோ. நீ என்ன சொல்ற? அட்டோரியோட வீர சாகச புக்க நீ எடுத்துட்டு வந்துட்டியா கியோ? இந்த கியோ, என்னோட வேலையை நீ பண்ணதுக்காக உனக்காக நான் gift எடுத்து வச்சிருக்கேன். இதுல பார்த்தா தெரிஞ்சிடும் அவனோட பலம் எப்படி இருக்குன்னு. இதுல எல்லாமே கார்ட்டூன் பொம்மையா இருக்கு. நீ கெனிச்சியோட கார்ட்டூன் புக்கை எடுத்துட்டு வந்துட்டியா? ஏய், உன்னை என்ன பண்ற பாரு. ஏன் இப்படி பண்ண? ஒரு விஷயம் சொல்லு கெனிச்சி, அட்டோரியோட பலத்துக்கான ரகசியம் என்ன? சொல்லு. அதோட பரம ரகசியம் என்னன்னா அவனோட மூளைதான். உன்னை விட அவன் தன்னோட மூளைய அதிகமாவே பயன்படுத்துறான். ஆமா, எனக்கு தெரியும். அவன் நம்ம எல்லாரும் விட ரொம்ப இன்டெலிஜென்ட். அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பானே. அவன் டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். அவன் உடம்பு இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் என்ன சாப்பிடுறான்? அவன் சாப்பிடுறதே தான் நானும் சாப்பிடுறேன். என்ன பாரு. நான் பாத்துட்டேன் உன்னோட பலத்தை. டிங் டிங் டிங். ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இவ்வளவு சீக்கிரம் சோர்வடைய கூடாது ஷின்சோ. நிஞ்சானா எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். இத பாரு, இப்படி எக்ஸசைஸ் பண்ணு, இப்படி பண்ணு. நான் பண்றேன் பாரு. சூப்பர். டிங் 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 டிங். ஹட்டோரி, உன்ன மாதிரி சுறுசுறுப்பாவும் ஹெல்த்தியாவும் இருக்கு. நான் என்ன செய்யணும் சொல்லுப்பா. நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுனா நீயும் என்ன மாதிரி ஆரோக்கியமாவும் பலமாவும் இருக்கலாம். இன்னைக்கு நான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். 2 பேரும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க. சீக்கிரம் சாப்பிடலாம். எல்லா சாப்பாடும் தீர்ந்து போச்சு. இப்ப நான் ஹட்டோரிக்கு என்ன கொடுப்பேன்? என்ன ஆச்சுமா? இங்க பாரு ஹட்டோரி, உன்னோட சாப்பாடையும் சேர்த்து காலி பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா. ஹட்டோரி நல்லா ஹெல்த்தியா இருக்கான்ல. இன்னைக்கு சாப்பிடாதனால அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சா, அதான் உங்களோட சேர்த்து சாப்பிட்டுட்டோம். அதுக்காக கொஞ்சம் கூட வைக்காம சாப்பிடுவீங்களா? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ஒரு நெஞ்சா நிறைய நாள் சாப்பிடாம குடிக்காம இருக்க முடியும். அப்ப
அப்படியே பசிச்சதுன்னா கூட நான் வெளியில ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், கவலைப்படாதீங்க. மாட்டியா? வெளிய அப்படி விசேஷமா நீ என்ன சாப்பிடுறன்னு நாங்க பாக்கணும். ஏய் கியோ, அங்க பாத்தியா? அவன் வீட்ல இருந்து வெளியே வந்துட்டான். இனிமே நம்ம அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ தயாரா? சரி பாஸ், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். அவன் உள்ள போய் ஏதோ வாங்க போறான்னு நினைக்கிறேன் கியோ, அப்படிதானே? வாங்க, இவன் இங்க இருந்து என்னக்கு வாங்குறன்னு நாமளும் பாக்கலாம். தம்பி, எதுக்காக நீ அழற? நீ கீழே போட்ட பைசா இதோ இருக்கு பாரு. அழாத. இந்த குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். இத மோந்து பார்த்தான்னா கண்டிப்பா அவனுக்கு பசி எடுக்கும். என்ன இது, வயித்துக்குள்ள ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது. ஆனா இன்னைக்கு நான் சாப்பிடாம கடிக்கணுமே, என்ன பண்ண போறேன்? என் மனசை நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. விடாம அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கானே. அட்டோரி, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். அட, யார் என்ன கூப்பிட்டது? இந்த வாங்கிக்க. ஓகேயோ, என் வாயே பாத்துட்டு இருக்காத. இருக்கிறது எல்லாத்தையும் வாயில போடு, சீக்கிரம் போ. ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன். இவன் பெரிய பலசாலி ஆயிட்டானே, இது எப்படி நடந்துச்சு? ஷின்சு, அங்க பாரு. அந்த சாப்பிட்டா நாமளே அப்படி ஆயிடுவோமா? இனிமே நாமளே இதை டெய்லி சாப்பிடலாம் ஷின்சு. டெய்லி சாப்பிட்டா நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும்ல. ஆமா, கேரட் தான் சரியான ஃபுட். உங்க கடையில ஒரு கேரட் கூட இல்லையே. ஒரு பையன் வந்து எல்லா கேரட்டும் வாங்கிட்டு இங்க இருந்து போயிட்டான்ப்பா. நான் நினைக்கிறேன் பாஸ், தேவைக்கு அதிகமா வாங்கிட்டோன்னு. இன்னைக்கு இதை சாப்பிட்டு தான் வயிற்ற ஒப்பிக்கணும். பாஸ், கேரட் நிறைய சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய பலன் கிடைக்குமா பாஸ்? இப்ப ஒரு நான் சாம்பிள் காட்டுறேன், பாத்துக்கோ. ஐயோ போச்சு, காலு போச்சு. அங்க பாருங்க, கெவுமாக்கே கேரட்ட மலை போல குவிச்சு வச்சிருக்கான். வெறும் கேரட் சாப்பிட்டா பலசாலி ஆயிரும்னு சொல்றதுல வெறும் கட்டுக்கதை நம்பாதீங்க. வா, நாம கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணலாம். 1 2 1. நானும் பண்றேன் பாஸ், உங்க சிஷியனிடத்தில் நிரூபிக்கிறேன். இவனுக்கு என்னாச்சு? அதிகமா கேரட் சாப்பிட்டதுனாலதான் அவன் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. எந்த பொருளையும் லிமிட்டா சாப்பிட்டா ஆரோக்கியமானது. அதிகமா சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்றத மறந்துடாதீங்க. டிங் டிங் டிங். Shinzo's power. டிங் டிங். பாத்தியா சிச்சி மரம், எவ்வளவு பெருசா மழை பெய்யுது. அந்த மின்னல பாரு, அழகாத்து. நான் வேற பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் விடு சிச்சி மரம், மேல இருந்து மின்னல் சத்தம் எப்படி தெரியுமா வரும்? ஒருத்தவங்க அங்க உட்காந்து மோளம் அடிப்பாங்க, இன்னொருத்தவங்க தண்ணி ஊத்துவாங்க, ஒருத்தவங்க வெளிச்சம் கொடுப்பாங்க. என்ன ஷின்சு, மழையில நனையணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா? ஷின்சு, ஷிஷிமாரு. ஷின்சு, ஷிஷிமாரு, எழுந்திருங்க. என்னாச்சு? மின்னல் என்ன வேகமா அடிச்சிருச்சு. இவனுக்கு இப்படி ஆனது என்ன செய்யறதுன்னு புரியாம ஒரு நிமிஷம் நான் திகச்சே போயிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. மின்னல் சத்தம் நின்னு போச்சு. ஓ, இதென்ன அதிசயமா இருக்கு. இவன் நாவில மெழுகுவர்த்தி ஏத்தன சக்தி வந்துருச்சு. எப்படி? இந்த நாபிக்கும் சக்திக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு தெரியாத கெனச்சி, நம்மளோட எல்லா சக்தியும் நம்மளோட நாபியோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு கூட சக்தி இருக்கா? ஆமா, இருக்கு. ஆனா இது ரொம்ப அழுக்கா இருக்கு. இரு, நான் இப்ப சரி பண்றேன். டிங், 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 டிங். எனக்கு கூட நாவி இருக்குது. சூப்பர் தான். சிச்சி மரம், நீ அதை ஏதாவது பண்ணா உன்னால சக்தி போயிடும். என்ன ஆச்சு? யா! யே!
என்னோட சக்தியை திரும்ப கொடுத்துரு, அதை வாங்கதான் வந்திருக்கேன். எங்க ஓடுற, எங்க ஓடினால உன்னை விட மாட்டேன். நில்லு நில்லு நில்லு, ஏய் ஓடாத, ஏய் கொடுத்துறேன் சீக்கிரம். குடு குடு, ஏய் என்னோட சக்தியை கொடுத்துறேன். நீ எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க? அழுது முதல்ல நிறுத்து. ஏன் இப்படி பண்ற? எதுக்காக அழுகுற? முதல்ல அதை சொல்லு, நிறுத்து. சொல்றது கேளு, அதை எனக்கு திருப்பி கொடுத்துரு. வேண்டாம். இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? மின்னல் ராஜகுமார் நிஜமா வந்தானா? ஷின்சோ, இன்னுமா தூங்குற? உடம்பு முடியலையா கண்ணா? எனக்கு சக்தி கட்டுச்சு. என் நாபிய வச்சு கதவை திறக்கட்டா? கதவை தர. இது நிஜமாவே திறந்துருச்சு. டிங் டிங். அட்டூரி, ஒரு விஷயம் சொன்னா நீ நம்ப மாட்ட. இன்னைக்கு ஷின்சோவுக்கு ஒரு புதுவிதமான சக்தி கிடைச்சிருக்கு. மின்னல் ராஜகுமார கொடுத்த சக்தி இது. உன்னோட சக்தியை டெஸ்ட் பண்ணலாம். பயப்படாத, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். அதையும் பார்க்கலாம். ஏய், பாத்தாங்க நில்லு. தப்பா போட்டு சக்தி வேலை செய்யல. சரி, திரும்ப ட்ரை பண்ணலாம். சிச்சி மாதிரி நீ ரெடி ஆட்டியா? வேற வழி விதி என்ன நிக்கத்தானே வேணும். நான் தூக்கி போட போறேன். ஏய், அங்க நில்லு. அதை நானே தடுத்துருவேன். சூப்பர், இது திரும்ப வந்துருச்சு. என்னோட சக்தி வேலை செய்யுது. உன்னோட சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் உன் சக்தியா? என்ன புரியவே இல்ல. சார், உங்களுக்கு ஏதாவது சூடு பண்ணணும்னா சொல்லுங்க. என் வயிற்று மேல வச்சா அது உடனே சூடு ஆயிடும். ஓ அப்படியா? நிஜமாதான் சார். அப்படின்னா என்னோட காஃபி மக்க சூடாக்கு இந்த. ஓ காட் ஹெல்ப் மீ. இந்த தண்ணி சூடாகணும். இப்படி சொன்னா நிஜமாகுமா என்ன? ஷின்சோ, நிஜமாவே டீ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நாங்க சூடாடிச்சு. ஓகே, நாங்க போறோம். பை பை. அட என்ன இது? இன்னும் எனக்கு நம்பிக்கை வரலையே. 1 2 3. நான் ரெடி ஆயிட்டேன் பாஸ். பால் எறிய போறேன். வா கெனிச்சி, நம்ம கேட்ச் போட்டு விளையாடலாம். நீ நல்லா கத்துக்கலாம். என்ன சொல்ற? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு பால் சரியா பிடிக்க வராதுல, அதான் கத்து தரேன்னு. நான் விளையாட போறது இல்ல. நான் விளையாட வருவேன். என்னோட நாபி பவுடர் வச்சு நான் வின் பண்ணுவேன். தூக்க வைக்கணும். என்ன பொடி பையா, ரொம்ப ஓவரா பேசுற? மேஜிக் ஏதாவது கத்துக்கிட்டு வந்திருக்கியா என்ன? இல்லாம பேச்சு திட்டுக்காத. நேரா கிரவுண்டுக்கு வா. பாக்கலாம். ஜாலியா இருக்கலாம். என்ன தயாரா இருக்கியா? ஃபர்ஸ்ட் பால போட போறேன், ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த அங்கே நில்லு. இங்க என்ன நடந்துச்சு? என்ன இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பால் எங்க போச்சு? அத முதல்ல சொல்லு. எனக்கு தெரியல. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இது பின்னால எட்டு பந்து. பால போடுறேன், முதல்ல விளையாண்ட மாதிரி விளையாடாத. ஆமா ஆமா. ரெண்டாவது பால போடுறேன், ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த ஏய் அட்டோரி, ஏன் பால எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு என்ன ஆச்சு? அந்த பால் எவ்வளவு காசுலன்னு உனக்கு தெரியுமா? ஆளுக்கு எவ்வளவு பணமோ அதை நான் உனக்கு கொடுத்துடுறேன். ஆனா கெமுமாக்கி அவ்வளவு வேகமான பந்து ஷின்சோ மேல பட்டுதுன்னா அவனுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா நீ? ஆமாமா, இந்நேரம் நீ செத்து போயிருப்ப ஷின்சோ. எனக்கு வயிறு வலிக்குது. வாய மூடு ஷின்சோ. ஓ ஷின்சோ, எங்க எல்லாரையும் நீ நல்லா ஏமாத்திட்ட. உனக்கு சக்தியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உன்னோட தம்பி பெரிய வித்தக்காரன் நினைச்சா இப்படி அழுதுகிட்டு ஓடுறானே. ஷின்சோ கிட்ட எந்த விதமான சக்தியும் இல்லன்னு அவனுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். எல்லாருக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கும். Bad power on mom. Ding ding. கெனிச்சி, படிச்சுக்கிட்டு இருக்கியா? சரி, உன்னோட டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுத்துட்டாங்களா? இல்ல, இன்னும் குடுக்கலமா. இந்த மாசத்துக்குள்ள கொடுத்துருவாங்க இல்ல கெனிச்சி? ஆமா, இந்த மாசத்துக்குள்ள குடுத்துருவாங்கம்மா. ஓ அப்படியா? செகண்ட் வீக்லயே எப்பவுமே பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்களே. இன்னைக்கு என்ன டேட் ஆச்சு? அப்படி பார்த்தா கூட உனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பேப்பர்ஸ் கொடுத்திருக்கணுமே. அட, இது என்ன கெனிச்சி? நீ மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? என்ன மன்னிச்சிடுங்க.
டீச்சரே. அட ஃபங்க்ஷன் சாயந்தரம் தானே, நாங்க சீக்கிரமே வந்துடுறோம். கேக்குறியா? நாளைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம 2 பேரும் கட்டாயம் வரணும்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா போயே ஆகணும் நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன போலாமா வேணாமா? பதில் சொல்லு. நாம அவசியம் அங்க போய்தான் ஆகணுமா? சொல்லுங்க. நம்மளாம் போலனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்ல? அவங்க வருத்தப்படுவாங்களோ இல்லையோ, நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. உங்களுக்கு போய் ஆகணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு அங்க போய் ஆகணும். நான் கேக்குற கேள்விக்கு நீ சொல்ற பதிலுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. இதெல்லாம் கொஞ்சம் கூட. இன்னைக்கு அம்மா எந்த இவ்வளவு கோவமா பேசுறாங்கன்னு தெரியல. அப்பா கேட்டதுக்கெல்லாம் கோவமா பேசுறாங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறாங்க எனக்கே தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலையில என்கிட்ட கூட ரொம்ப கோவப்பட்டாங்க. என்கிட்டயும் தான். ஆனா எனக்கு அம்மா கிட்ட ஒரு வித்தியாசமும் தெரியலையே. என்னவோ இருக்கு ஹட்டோரி. அப்படி ஏதாவது இருந்தா உடனே கண்டுபிடிச்சிடலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத கெனிச்சி. என்னவா இருக்கு ஹட்டோரி? நானும் என்னன்னு யோசிச்சு பார்த்தேன், ஆனா ஒண்ணும் புரியல. ஆமா, ஒரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னு சொல்லு கெனிச்சி. கெமமாக்கி மாதிரி கெட்ட நெஞ்ச அம்மாவை ஃபாலோ பண்ணிருப்ப. அதான் அம்மா இப்படி இருக்காங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனா அம்மா பின்னால கெட்ட நிஞ்சா எதுக்காக வரணும் கேனுச்சு? ஆமா. அவன் எதை வேணா செய்வான். அப்ப இது பெரிய மேட்டரே இல்ல. அந்த கெட்ட நிஞ்சாவை நாம உடனே பிடிப்போம். சரியா? அம்மா மேல அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அம்மாவை நம்ம ரொம்ப கவனமா பாக்கணும். அதுக்கப்புறம் அம்மா உடம்புல இருந்து அதை எடுத்துடலாம். அப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்ல. நாம தான் ஜெயிப்போம். ஓகேவா? வாங்க போலாம். எவ்வளவு ஹைட்ல அம்மா துணி காய போடுறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள கெட்ட நெஞ்சா இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா, அப்படிதான் தெரியுது. வெளியே பிடிப்போம். பாட்டு ஷிண்டு ஏதாவது இடம் உடம்பு ஆயிட போகுது. அம்மா பின்னால நிஜமாவே ஒரு கெட்ட நிஞ்சா இருந்தா நம்மளோட இந்த ஸ்டார்ட் பண்றதும் அந்த உருவம் நமக்கு தெரியும். வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாத்தியா? பார்த்தேன். அங்க பாத்தியா? அம்மா கிளீன் பண்றது கூட நிஞ்சா கிளீன் பண்ற மாதிரியே இருக்கு. அம்மா பின்னால மெதுவா போய் கெட்ட நெஞ்சா எங்கன்னு கண்டுபிடி. இப்ப பாரு. அட சுஷிமாரு, என்ன வேணும் உனக்கு? ஓ செஞ்சு. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு சும்மா விட மாட்டேன்டா. என்ன கெனிச்சி குறுக்குறே மாதிரி குறுக்குறுன்னு பாக்குறேன்? மனசுக்குள்ள பெரிய புத்திசாலி நினைப்பா. என்ன என்ன சொன்ன? என்னன்னு கேக்குற? நீ செஞ்ச தப்பு நிரூபிக்க என்கிட்ட சாட்சி இல்ல. இவன்கிட்ட எப்படி சொல்றது? என்ன யோசிக்கிறேன்? ஏதாவது பிரச்சனையா கெனிச்சி? இல்ல ஒண்ணு இல்ல. பாய். நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல போல இருக்கே. அவன் பெரிய நடிகன்னா அவனை எப்பவும் நம்ப கூடாது. ஹட்டோரி, அம்மாவை பத்தி நாம ஒண்ணு தப்பா முடிவெடுக்கலையே. நீங்க எப்பவும் அம்மாவை ஒரு கண் பாத்துக்கிட்டே இருங்க. என்ன நீங்க எதுக்கும் லாய்க்கல. நானே பாத்துக்கிறேன். கவலையா இருக்கா? இன்னைக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சே ஆகணும். அம்மா மேல ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியில கொண்டு வந்தே தீருவேன். அதுவும் அம்மா. டிங் 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 டிங். நான் அம்மாவோட நிழலா மாறுறேன். கெனிச்சி அம்மா கொஞ்சம் நில்லுங்க. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டியில நீங்க எத்தனை பேர் வரீங்க? 2 பேரு தான் வர சொல்லிருக்காங்க. 2 பேர் தான் வருவோம். அட ஆச்சரியமா இருக்கே. எங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லிருக்காங்களே பார்ட்டிக்கு. எல்லாரையுமா? ஆமா, ஆனா நான் சொல்லிட்டேன், இந்த பசங்களை கூட்டிட்டு பார்ட்டிக்கு நான் வர மாட்டேன்ப்பா. இந்த பசங்களை விட்டுட்டு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கணும். சோ நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா, அதான். ஓகே ஓகே பை. ஃபேஷியல் பண்ணனும், ஹேர் ஸ்டைல் பண்ணனும், அப்புறம் மேக்கப் எப்படி பண்றது? அதொன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல. நாம வீட்லயே போட்டுக்கலாம். அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஸ்லிப்பர்ஸ் போடணும். அப்புறம் ட்ரெஸ் என்ன போடுறது? ரீசெண்டா எடுத்த அந்த புது ட்ரெஸ். அம்மா மேல ஏதாவது தீய சக்தி இருந்திருந்தா நான் நிழலா அம்மா கூட போயிருக்க முடியாது. நிச்சயமா கெனிச்சி ஷின்சோ அம்மாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி அப்ப எந்த கெட்ட நெஞ்சாவும் இல்லையா அண்ணா? இல்ல, அம்மா நல்லா தான் இருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தா என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. ஹட்டோரி, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணது? முதல்ல அம்மா மேல தீய சக்தி இருக்கு
இருக்கிறதா நீங்க எல்லாம் தான் நினைச்சீங்க. ஆனா அப்படி ஒண்ணுமே இல்ல. உடனே போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. போங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? கெமுமாக்கி உங்க மேல ஏதோ மேஜிக் பண்ணிட்டான்னு நாங்க நம்பிட்டோம்மா. எதை வச்சு அப்படி நினைச்சீங்க? உங்களுக்குள்ள கெட்ட நெஞ்சாவ அனுப்பிட்டான்னு நினைச்சோம். என்ன சொல்றீங்க? ஆமா, அதுக்காகத்தான் நாங்க காலையில இருந்து உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோம். என்னது? தப்பு பண்ணிட்டோம்மா. எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து இப்படி எல்லாம் நினைச்சிருப்பீங்க? அம்மா மேல சந்தேகப்படாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. டிங் 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 டிங். Shishimaru, not 7. Ding ding. தெரியாம தப்பு பண்ணிட்ட, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எவ்வளவு சூப்பரா இருக்கு. என்ன ஸ்டைல் இல்ல? எவ்வளவு நேரம் டிவி பார்க்க போறீங்க? போய் எல்லாரும் படுத்து தூங்குங்க போங்க. நாளைக்கு எனக்கு லீவு தானம்மா. நான் தான் ஜேம்ஸ் பாண்ட். எல்லாரும் பின்னாடியும் சுத்துவேன். என்னை யாராலையும் பிடிக்கவே முடியாது. நான் உடனே பாஸ் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். ஓ ஹட்டோரே, என்ன செய்தி கொண்டு வந்திருக்க? யுமிகோ கிட்ட தங்க சிகரெட் வந்திருக்கு. அதை நாம தான் காப்பாத்தி ஆகணும். இது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பண்ண வேண்டிய வேலை. சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம். உனக்கு தான் தெரியுமே, வா போலாம் சீக்கிரம். இது ரொம்ப வித்தியாசமான பொருள். இத பாக்கிறதுக்கு தூரத்துல இருந்து வருவாங்க. ஷிஷிமாரு, இத காப்பாத்த முடியும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். இந்த பொறுப்பு அதுக்குதான் உன் கையில கொடுக்கறேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. சரியா? சொல்லு. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. இங்க பாத்தீங்களா? வாவ், சூப்பரா பண்ற. அவன் வர மிரட்டி இருக்கான். நிஜமாவே வருவானா? அவன் மட்டும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அவனை. திருட வந்துட்டான் போல இருக்கு. நீ காப்பாத்திட்ட. சூப்பர் பாஸ். பாத்தீங்களா, ஒண்ணு கூட குறையில, காப்பாத்திட்டேன். நீ உண்மையிலேயே சூப்பர் ஷிஷிமாரு. நீ இத காப்பாத்திட்ட. நீங்க ரொம்ப அற்புதமா மூளையை செயல்படுத்துனீங்க பாஸ். உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. உங்களுக்கு எப்படி பாஸ் இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு? தேங்க்யூ. யார் அதை செய்யறது? நல்ல முடிஞ்சா அந்த சிகார காப்பாத்திக்கோங்க. ஆமா, அவன் சொல்றது சரிதான். ஒரிஜினலா இருந்தா இது ரெண்டு பக்கமும் ஒட்டி இருக்கணும். பாருங்க, எல்லாரும் பாருங்க. அந்த திருட ஒரு நாள் என் கையில மாட்டாம போக மாட்டான். பாஸ் இங்க பாருங்க, டேபிள்ல யாரோ ஓட்ட போட்டிருக்காங்க. அப்படியா? இந்த ஓட்ட வழியா தான் வந்து அவன் திருடிட்டு போயிருக்கானா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும்போதே வந்து திருடிட்டு போயிருப்பான். இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு தான் அந்த திருடன் கீழே இறங்கிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த திருடனுடைய காலடி தடங்கள். இதை ஃபாலோ பண்ணா அவன் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். போலாம். இந்த விஷயத்துக்கு என் ஓட்டிய போதும். என்ன பாஸ், திருட அந்த பக்கமா வரானா? ஆமா, அவன் தான் நினைக்கிறேன். இந்த சிகர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? தப்பிக்க விட மாட்டோம் பாஸ். அட
சீக்கிரம் என் கையில கொடுத்துரு, இல்லன்னா உன் மண்டை போட்டுருவேன். நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா இந்த தங்க சிகார்ஸ நீதான் திருடி இருக்க கேமமாக்கி. தப்பான நியூஸை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். யாரு தப்பா யோசிக்கிறா? நீ தான் தப்பா சிக்கிற. என்னால கொடுக்க முடியாது. வா கேட்கலாம். அங்கே நில்லு. கொடுத்துரு. நான் அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்பா. சாக்லேட் ரோல், சாக்லேட் ரோல். வாங்க வாங்க, சாக்லேட் அப்ப அந்த கோல்டன் சிகார்ஸ யார் திருடி இருப்பா? அந்த திருட நிச்சயமா அங்கதான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும். அவளுக்கு நாம வர்றதை தெரியக்கூடாது. சரியான வேலையை கொடுத்துட்டு பொருள் எடுத்துட்டு போ. இவனை கையும் களவுமா பிடிக்கலாம். மரியாதை அதை எங்க கிட்ட கொடுத்துரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த சிகார் இங்க இருந்து எடுத்துட்டு போங்க பாக்கலாம். இருக்கு இந்த